நமஸ்காரம். இன்று நாம் காண்பது ஆண்டாளின் 7வது பாசுரம். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தம் கலந்தே பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேத்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். மதி இல்லாமல் இருக்கும் பெண்களைப் போல் இருப்பவர்களே, எங்கும் கீச் கீச்சென்று வலியன் குருவிகள் கீச்சாங்குருவிகள் பேடையுடன் சேர்ந்து கத்துகின்ற குரலின் ஒலியை நீ இன்னமும் கேட்கவில்லையா? காசுமாலை அச்சுத்தாலி ஆமைத்தாலி என்ற ஆபரணம் கலகலவென்று ஒலிக்கும்படி கைகளை முன்னும் பின்னுமாக மாறி மாறி அசைத்து நறுமணம் கமழும் கூந்தலை உடைய இடைச்சியர்கள் மத்தால் தயிர் கடையும் ஓசையும் நீ கேட்கவில்லையா? பெண்களுக்கு நாயக்கமாக இருப்பவளே, நாராயணனின் அவதார மூர்த்தியாகிய கண்ணனை நாங்கள் பாடும் போதும் நீ கேட்டுக்கொண்டே படுத்து கிடக்கின்றாயே. தேஜஸ் அல்லது மிக்க ஒளிவாய்ந்த பெண்மணியே, நீ எழுந்து வந்து கதவை திறப்பாயாக என்று மன்றாடுகிறார்கள். பகவத் விஷயத்திலே நீண்ட நாளாக ஆழ்ந்திருந்தும் மறந்து கிடப்பது போலவும் புதுமை பாவிப்பது போலவும் மெய்மறந்து கிடப்பவளை நோக்கி எழுப்பி திரட்டிக்கொண்டு இவள் மாளிகை வாசலில் வந்து நிற்கும் ஆட்சியர்கள் பொழுது விடிந்தது கண் எழுந்திராய் என்கிறார்கள். இதற்கு இவளும் அடையாளம் கேட்டாள். அதற்கு அடையாளமாகத்தான் இவளை எழுப்புகின்ற பெண்கள் சிறிது ஆத்திரமாக கூட கீச் கீச்சென்று கீச்சாங்குருவிகள் பேச்சிரவம் காதில் விழவில்லையா? நீங்கள் என்ன பேய் பெண்ணோ என்கிறார்கள். இவள் பேசாமல் கிடக்க அவர்கள் ஆட்சியர்கள் தயிர் கடையும் ஓசையும் உங்களுக்கு கேட்கவில்லையா என்கிறார்கள். பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்ற கேள்வியால் நாங்கள் பாடுவது தாலாட்டு பாடுவது போல இருக்கின்றதா என்ற ஒரு குறிப்பும் இங்கே தொனிக்கின்றது. நாராயணன் முகத்தோற்றமே நின்று வாத்சல்யத்தாலேயே ரட்சிக்கக்கட சர்வேஸ்வரன் மூர்த்தி. சர்வேஸ்வரனுடைய சீலத்தை இங்கே இவர்கள் வெளியிடுகிறார்கள். கண்ணுக்கு தோன்றும்படி நின்று தம் விரோதிகளை போக்குகின்ற கண்ணனை கேசவன் என்று இவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பேய் பெண்ணே என்று முதல் அழைத்த இவர்கள்
பாட்டினிடையே நாயக்கப் பெண்ணே என்று அழைத்து இறுதியில் தேஜஸ் உடையவளே என்று அழைக்கிறார்கள். அன்பு கொஞ்சம் ஏசுவது போலவும், எங்கள் கூட்டத்திற்கு தலைவியாகிய நீ எங்களையெல்லாம் திரட்டிக் கொண்டு போக வேண்டாமா? உறக்கத்திற்குத்தானோ உன்னை தலைமை பதவியில் நாங்கள் இங்கே வைத்திருக்கின்றோம் என்கிறார்கள். உன்னை காணப்பெறாமல் பொழுது விடிந்ததும் இருளடைந்தது போல அல்லவா எங்களுக்கு இந்த இருள் தீராத ஒரு இருட்டை கொடுக்கின்றது. இந்த இருள் தீர உன் ஒளிவாய்ந்த செல்வ முகத்தை காட்டாயோ, கதவு திறக்க மாட்டாயோ என்று கூறுகிறார்கள். ஆனைச்சாத்தன் என்று வலியன் குருவியை ஆனைச்சாத்தன் என்றும் கூறுவதுண்டு. சம்ஸ்கிருதத்தில் இதை பரத்வாஜ பக்ஷி என்று அழைக்கப்படும். பகவத் விஷயத்தை காட்டிலும் பாகவத விஷயம் சிறந்தது என்பதை அறிந்தும் மறந்து இருப்பவர்களை எழுப்புவது இந்த பாசுரத்தின் உட்பொருளாக அமைந்திருக்கின்றது. அதுவே இதனுடைய உள் நோக்கமும் ஆகும். சங்கேசத்துடன் தனித்திருக்கும் பரம பாகவதர் ஒருவரை அழைப்பதாகவும் இதை ஏற்றுக்கொள்ளலாம். காசும் பிறப்பும் கலகலப்ப. திருமந்திரமும் திவ்ய ஸ்ரம ஸ்லோகங்களும் ஒன்றோடொன்று சேர்ந்து துவனிக்க, திருமந்திரமும் திவ்ய சரம ஸ்லோகங்களும் ஒன்றோடொன்று சேர்ந்து துவனிக்க, தயிர் அரவம் திவ்ய பிரபந்த அனுசந்தானம் இதை குறிக்கின்றது. இங்கே தேசம் உடையாய் திற என்ற சொற்றொடர்கள் பகவத் குணானுபவத்தால் உண்டான மகா தேஜஸ் காட்டில் எரிந்து இது நிலவாக ஆகாது. பிறர் அனுபவிக்க தங்கள் அஞ்ஞானத்தை போக்கிக் கொள்ளுமாறு உதவ வேண்டும் என்பது. காட்டிலே ஒளிவிடும் நிலாவானது யாருக்கும் பயனில்லாமல் இருக்கும். பிறர் அனுபவித்து தங்கள் அஞ்ஞானத்தை போக்கிக் கொள்ள இந்த ஞானங்கள் உங்களுக்கு உதவ வேண்டும் என்பதே இந்த பாசுரத்தின் குறிப்பாக அமைந்திருக்கின்றது. திருப்பாமையினுடைய சிறப்பு அம்சங்களை நாம் காணும் பொழுது, ஆண்டாள் சொல்வது எல்லாமே எளிமைக்கு எளிமையாக, அருமைக்கு அருமையாக, அறிவதற்கு அரிதாக, பெருமையில் பெரிதாக அமைந்திருக்கின்றன. கங்கையின் பிரவாகமும் யமுனையின் ஆழமும் சரஸ்வதியின் மறைப்பும் கலந்த திரிவேணி சங்கமம் போன்ற அபூர்வம் அவள் மொழி. அனைவருக்கும் தேவையானவற்றை பின்னி பிணைந்து அவள் தருகிறாள். ஒரு நல்ல புத்தகத்தை தந்தால் ஒரு சிறு குழந்தையானது அதை தொட்டு பார்க்கும். அதற்கு புரிய எதுவும் இல்லை. சற்று பெரிய குழந்தை ஆ ஆ என்று எழுத்துக்களை அடையாளம் காட்டும். அடுத்த வளர்ச்சியில் எழுத கூட்டி படிக்கும். பிறகு வளரும் பொழுது பொதுவான பொருள் கொஞ்சம் உணரும். அடுத்ததாக ஒலியின் சந்தம் பிடிபடும். பிறகு பதவுரை தேடும். மனதில் பதித்து ஒப்பிக்கும் இலக்கணம் புரியும். இன்னும் சற்று வளர்ந்ததும் அதனை ரசிக்கும் ஆழ்ந்த பொருளையும் தேடும். இலக்கிய ரசனை வளரும். சொல்லாடல் இனிக்கும். மனம் அறிவு படிப்பதன் உள்ளுரை பொருளையும் ஆராயும். வயது கூட கூட மொழித்திறனும் அறிவும் கூடவே வளரும். ஆழ்வார்களின் பாசுரங்களில் அமிழும் போது இன்னும் ஆழ ஆழ தன்னிடம் இழுக்கும்.
அமிர்தத்தை காட்டும், மீண்டும் மீண்டும் நம்மை படிக்கச் சொல்லும். ஆண்டாளின் நீராட்டம் பக்தியின் ஓட்டம் என்பது நமக்கு புரிய வரும். கண்முன்னே காட்சிகள் விரியும். அவளது ஆத்ம தாகம் தாக்கும். சிற்றில் கட்டுதல், நோன்பு இருத்தல், புத்தாடை உடுத்தி மலர் சூடி ஆபரணம் அணிந்து முழங்கை வரை நெய் வழிய பாற்சோறு உண்ணுதல் என அத்தனையும் வழிபாடு என்கின்ற ஒரு உண்மையை வெளிப்படுத்தும். ஆண்டாளின் திருப்பாவையில் மறைந்திருப்பது வேதம் என்பது நமக்கு விளங்கத் தொடங்கும். நாச்சியாரின் திருமொழி பேரின்பமாய் ஒளிரும். அரியின் பேர் உருவம் அங்கே தெரிய ஆரம்பிக்கும். ஒரு பேரரவம் கேட்கும். அரியின் சுவடு, அவன் திருவடி தரிசனம் ஆழ் மனதில் படிய ஆரம்பிக்கும். நாம் கோதையுடன் பயணிக்க முயற்சி செய்தாலே நம் கையை பிடித்து கதை சொல்லி அரிச்சுவடியிலிருந்து துவங்கி ஸ்ரீ ஹரிகோவிந்தனின் திருவடி வரை நமக்கு அவள் தெரிய வைப்பாள், தெளிய வைப்பாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.